SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். NVP TMVP ரகசிய டீல், திருசங்க நிலையில் சாணக்கியன். இந்தியா பாகிஸ்தான் போர் பதட்டத்தின் எதிரொலி இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி. அரசாங்கத்துக்கு தேவைப்படும் பயங்கரவாத தடை சட்டம். யாழ் மக்களுக்கு விசேட அறிவிப்பு. வெசாக் பண்டிகையை முன்னிட்டு 388 கைதிகளுக்கு பொது மன்னிப்பு. பாகிஸ்தான் வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். 2025 மார்ச் 22 அன்று மட்டக்களப்பில் ஒரு புதிய அரசியல் கூட்டணியின் கீழ் இணைந்து பணியாற்றுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இந்நடவடிக்கை கிழக்கு தமிழர் கூட்டணி உருவாகுவதற்கு வழிவகுத்தது. தற்போது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவராக இருக்கும் பிள்ளையானுக்கும் அகில இலங்கை தமிழ் மகாசபையில் இருக்கும் கருணாவுக்கும் இடையில் நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலை இலக்கு வைத்தே இந்த நகர்வு மேற்கொண்டிருந்தார்கள். இலங்கை அரசுடன் அவர்களின் கடந்த கால உறவு மற்றும் இணக்கம் இருந்த போதிலும் கருணாவும் பிள்ளையானும் இருவருக்கும் இடையே பிளவுகள் தோன்றிய நிலையில் 2 சதாப்தங்களுக்கு பிறகு இந்த கூட்டணி அமைக்கப்பட்டது. இந்த கூட்டணி நடந்து முடிந்த உள்ளூராட்சி தேர்தலில் குறிப்பிடத்தக்க வாக்குகளை பெற்றிருந்ததோடு கிழக்கின் முக்கிய சபைகளில் தனக்கான ஆசனங்களை தக்க வைத்திருந்தது. இந்நிலையில் இந்த கூட்டணியானது கிழக்கில் சாணக்கியன் உட்பட தமிழிசை கட்சி தரப்புக்கு சவாலாக மாறியுள்ளதாக சில கருத்துக்களும் முன்வைக்கப்படுகின்றன. இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான பதட்டமான சூழ்நிலை காரணமாக வெற்றிலை ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை வெற்றிலை ஏற்றுமதியாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். விமான சேவை நிறுத்தப்பட்டுள்ளமையால் கராச்சிக்கான வெற்றிலை ஏற்றுமதி நிறுத்தப்பட்டுள்ளதாக குளியாப்பட்டிய எப்பதெனிய வெற்றிலை விவசாய நல சங்கத்தின் தலைவர் சந்திரசிறி தெரிவித்துள்ளார். இலங்கையிலிருந்து பாகிஸ்தானுக்கு அதிகளவான வெற்றிலை ஏற்றுமதி இடம்பெறுகின்றன. வாரத்தில் 2 நாட்கள் விவசாயிடமிருந்து வர்த்தகர்கள் வெற்றிலையை கொள்வரவு செய்கின்றார்கள். எனினும் விமான சேவை நிறுத்தப்பட்டமையினால் வெற்றிலைகள் விமான நிலையத்தில் தேங்கியுள்ளதாகவும் எப்பதனிய வெற்றிலை விவசாய நல சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். வர்த்தகர்கள் வெற்றிலைகளை கொள்வரவு செய்யாமையினால் உள்நாட்டு சந்தைக்கு வரும் வெற்றிலையின் அளவு அதிகரிக்கும் எனவும் எதிர்காலத்தில் வெற்றிலையின் விலை குறைவடையும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அனுர்குமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்துக்கு பயங்கரவாத தடை சட்டம் ஒன்று தேவையாக உள்ளதாக ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் யாழ் ஊடக மையத்துக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்துள்ள அவர், அவர்களுக்கு எதிராக வரக்கூடிய போராட்டங்களை கையாள்வதற்கு பயங்கரவாத சட்டம் தேவையாக உள்ளது. கடத்தொழில் அமைச்சராக உள்ளவர் இலங்கை கடத்தொழில் அமைச்சரா அல்லது யாழ்ப்பாணத்துக்கு கடத்தொழில் அமைச்சரா என்று தெரியவில்லை. கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் போல பலரை சந்தித்து தான் தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கூறியிருந்தார்கள். தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் இப்போது இதனை செய்வதற்கு தயாராக இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாண கூட்டுறவு அபிவிருத்தி ஆணையாளர் திருலிங்கநாதன் உப்பு விநியோகம் குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, உப்பின் விலை கட்டுப்பாடற்ற ரீதியில் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் அச்சுவேலை பலநோக்கு கூட்டுறவு சங்கமானது மன்னாரில் உப்பை கொள்வனவு செய்து யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பலநோக்கு கூட்டுறவு சங்கங்களுக்கு விநியோகிக்க உள்ளது. 179 ரூபாய்க்கு ஒரு பேக்கெட் உப்பை பொதுமக்கள் நேற்று முதல் கொள்வரவு செய்ய முடியும். பொதுமகன் ஒருவர் ஆகக்கூடியது 3 உப்பு பேக்கெட்டுகளையே கொள்வரவு செய்ய முடியும் எனவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வெசாக் பண்டிகையை முன்னிட்டு 388 சிறை கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு அவர்கள் விடுதலை செய்யப்பட உள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்காவுக்கு அரசியலமைப்பினூடாக வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்துக்கு அமைய கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. பொது மன்னிப்பு வழங்கப்பட்டவர்களில் 4 பெண் சிறை கைதிகளும் 384 ஆண் சிறை கைதிகளும் உள்ளடங்குகின்றார்கள். இவர்கள் வெசாக் பௌர்ணமி தினத்தன்று விடுதலை செய்யப்பட உள்ளார்கள். வெளிக்கடை சிறைச்சாலைந்த 40 கைதிகளும், வாரியப்புல சிறைச்சாலையில் 38 கைதிகளும், அனுராதபுரம் சிறைச்சாலைந்த 36 கைதிகளும், மகர சிறைச்சாலைந்த 30 கைதிகளும் உள்ளடங்கலாக 388 கைதிகள் விடுதலை செய்யப்பட உள்ளார்கள். அதேவேளை வெசாக் தினத்தை முன்னிட்டு திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை கைதிகளை பார்ப்பதற்கும் அவர்களுக்கு வீடுகளில் சமைச்ச உணவுகளை வழங்குவதற்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எனினும் தடை செய்யப்பட்ட பொருட்கள் எவற்றையும் வழங்க முடியாது. இவை தவிர சிறைச்சாலைகளில் வெசாக் நிகழ்வுகள், மத வழிபாடுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இலங்கை சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. உலகச் செய்திகள். இந்தியாவுடன் ஆக்கப்பூர்வமான ராஜதந்திரத்தில் ஈடுபட பாகிஸ்தான் தயாராக உள்ளது என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகம் நேற்று அறிவித்துள்ளது.
ஜம்மு காஷ்மீர் தகராறு உட்பட அனைத்து பிரச்சினைகளையும் அமைதியான வழிகளில் தீர்க்க விரும்புவதாகவும் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் போர் நிறுத்தம் உடன்பட்ட சில மணி நேரங்களில் வெளியிடப்பட்ட நீண்ட எழுத்துப்பூர்வ அறிக்கையும் அண்மைய நாட்களில் இஸ்லாமாபாத்தின் நடவடிக்கைகள் மற்றும் நோக்கங்களை விளக்கவும் தெளிவுபடுத்தவும் முயன்றுள்ளது. இந்தியாவின் வெளிப்படையான ஆக்கிரமிப்பு மற்றும் தொடர்ச்சியான ஆத்திரமூட்டலை எதிர்கொண்ட போதிலும் பாகிஸ்தான் மிகவும் நிதானத்தை கடைபிடித்தது. இருப்பினும் அதன் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பதிலளிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2 அணு ஆயுத நாடுகளுக்கும் இடையே மேலும் பதற்றத்தை ஏற்படுத்துவதில் சர்வதேச சமூகம் தனது பங்கை ஆற்ற வேண்டும் என்று பாகிஸ்தான் அழைப்பு விடுப்பதாகவும் அமைச்சரகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். NVP TMVP ரகசிய டீல், திரிசங்கு நிலையில் சாணக்கியன். இந்தியா பாகிஸ்தான் போர் பதட்டத்தின் எதிரொலி இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி. அரசாங்கத்துக்கு தேவைப்படும் பயங்கரவாத தடை சட்டம். யாழ் மக்களுக்கு விசேட அறிவிப்பு. வெசாக் பண்டிகையை முன்னிட்டு 388 கைதிகளுக்கு பொது மன்னிப்பு. பாகிஸ்தான் வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு.